அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும், நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பரிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இங்கே நான் முன்வைக்கிறேங்க. நேற்று அவசர பண தேவை இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றில் இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சகோதரி கிளிக் பண்ணாங்களா. அவங்களுக்கு அந்த வீடியோ ஓப்பன் ஆகலை, மெம்பர்ஸ் ஒன்லின்னு வருது, எங்களுக்கும் அது பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய சேனலில் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகி இருக்குதுங்க. அதில் சில முக்கியமான சித்தர் குறிப்பு பரிகாரங்கள் எல்லாம் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் தேவைப்படுறவங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்படுற ஸ்லாட்டில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ விசிபிளாக வரும். இது முக்கியமாக ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் வர சில விஷயங்களை சில சேனல்ஸ் அப்படியே எடுத்து அவங்களுடைய சேனலில் போட்டுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 ஏலக்காய் அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. இவ்வளவு தான் அவங்களுக்கும் நம்ம சேனலுக்கும் உள்ள வித்தியாசம் வருது. ஏன்னா அது அப்படியே எடுத்து போட்டால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சேஞ்சஸ் டைட்டில்லையும் இந்த பரிகார பொருட்கள்லையும் சொல்கிறாங்க. சில முக்கியமான குறிப்புகள் பார்த்திங்கன்னா, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒன்று. அதாவது என்னுடைய மாமனார், அவருடைய அப்பா, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள். இவங்க சில ரகசிய குறிப்புகளெல்லாம் எழுதி வச்சுருந்தா அந்த புத்தகத்திலேருந்து நான் செஞ்சு பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் நான் உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்துட்ருக்குறேன். இன்னும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், சிஜில் சிம்பல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் கிளாஸில் பிரபலமான ரெய்கி மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். சரிங்களா? அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்படி தான் நம்மளுடைய சேனல் பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வருது. இதை செஞ்சால் ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தாண்டி சில பேருக்கு ஒரு சந்தேகம் வருது. இவங்களுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியுது, நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் கேட்குறாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், ஜோதிட குறிப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய குடும்பத்தில் ஃபாலோ பண்ணுறதையும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸு, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டதின் அடிப்படையிலேயும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். நம்ம சேனல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க பாருங்கள், மாற்றி சொல்கிறாங்க. தம்ப்நெயிலில் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் கொடுக்குறாங்க. நான் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன்னா அவங்க எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி போட்டுட்ருக்குறாங்க. அப்படி இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு போடுறவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் அந்த பொருட்களையுமே நாம் சொல்கிற அளவில் அதே மெத்தட்லேயே சொன்னீங்கன்னா உங்கள் சேனலை பார்த்து செய்கிற அவங்களுக்கும் பழிக்கும். நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேங்கிற பேரில் அதை தவறாக சொல்கிறீங்க. இதன் மூலமாக உங்கள் சேனலை நம்பி பார்க்குறவங்களுக்கு பலன் கிடைக்காம போகும். அதனால் ஒருத்தங்களது பார்த்து போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற அதே மெத்தடையே நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அதுவும் என்னால் வருது அப்படிங்கும்போது எனக்கு அது புண்ணியத்தை தான் கொடுக்கும். அதனால் மக்களுக்கு கொஞ்சம் நம்ம மாற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு தவறான ஒரு பரிகாரத்தை நீங்கள் சொல்லாதீங்க. சரி, இதுக்கும் அந்த ஜாயின் பட்டனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில முக்கியமான குறிப்புகள்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இப்படி போட்டால் மற்றவங்க எடுத்து போட்டுடுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அது தெரியட்டும் அப்படின்னு சொல்லி போட்டேன். மற்றபடி பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரெகுலராக ஒரு சகோதரி மாதிரியே தான், அவங்க சப்ஸ்கிரைபர்னு கூட சொல்ல மாட்டேன், தேவசுந்தரி அப்படின்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, ஏமா ஜாயின் பட்டனில் போடுறீங்க, எனக்கு ஜாயின் பண்ணவும் தெரியாது அப்படின்ட்டு. நான் அவங்களுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே பதில் கொடுத்துருந்தேன். இது போல் சில பேர் அப்படியே நம்மளது தூக்கி போட்டுட்ருக்காங்கம்மா, அதனால தான் நான் ஜாயின் பட்டனில் சேர்றவங்களுக்கு மட்டும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஒருவேளை அவங்க காப்பி பண்ணுறவங்க கூட அதே ஜாயின் பட்டனில் சேர்ந்து கூட காப்பி அடித்தாலும் அடிப்பாங்க, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேற்று கேட்ட சகோதரிகளுக்காக நான் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். அதுதான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. மற்ற சேனல்கிட்ட இருந்து சில ரகசிய குறிப்புகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாயின் பட்டனில் நான் வீடியோ போடுறேன். இது குறித்தும் என்னை பற்றியும் உங்களுக்கு நான் இன்னொரு தனி பதிவில் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய அந்த பணவசிய பரிகாரம் குறித்து நம்ம பார்த்தலாம்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் 5ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்கள வாழ்வு அளிக்கின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுக்கின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஏன்னா பணவரவுக்காகவும் நகை சேர்வதற்காகவும் நம்ம வியாழக்கிழமை நாளில் பரிகாரங்கள் செய்யும்போது அது 100% நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குபேரருக்கு உரிய எண்ணான இந்த 5 அப்படிங்கிற எண் இந்த தேதியிலும் நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ 5 அப்படிங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கே தெரியும் இந்த 5 அப்படிங்கிற நம்பர் நல்ல ஒரு பணவரவை நமக்கு கொடுக்கும் அப்படின்னுட்டு. சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம குரு ஓரையில் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. வியாழக்கிழமை நாளில் குரு ஓரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். இப்போ காலையில் நேரம் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிடும். மதியம் வரக்கூடிய 1 to 2, இரவு வரக்கூடிய 8 to 9 நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் அப்படியே நீங்கள் தொடர்ந்து ஒரு டைமாக எடுத்துக்கிட்டு அந்த டைமில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒருவேளை நான் சொன்ன இந்த நேரங்களையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு இந்த குரு ஓரையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வேறு ஆப்ஷன் கொடுக்க முடியாது. இந்த நேரத்தை தவிர வேறு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதனால தான் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். சரி, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதுக்கு பீரியட்ஸாக இருந்தால் செய்யக்கூடாதுன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5ங்கிற எண் அதிக இணைச்சூட்டப்பட்டதாக இருக்கிறதுனால 5 ரூபாய் நாணயம் நீங்கள் ஒன்றே எடுத்துக்கோங்க. இதை பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது. இன்றைக்கி அவருக்குரிய நாளாக இருக்கிறதுனால இந்த மஞ்சள் தூளை நம்ம பயன்படுத்துறது சிறப்பு. அதுவும் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள்னு பார்க்கும்போதும் இந்த மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் தான். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். நமக்கு இந்த 2 பொருள் தான் தேவைப்படுது. இப்போ இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க. மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டீப் பிரீத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மஞ்சள் தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர், இதை பயன்படுத்தி இந்த மஞ்சள் தூளுக்கு மேலேயே குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பல் காட்டுற பாருங்க. இது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இதை உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி மஞ்சள் தூளில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மேலே அந்த 5 ரூபாய் காசு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதே ஆள்காட்டி விரலையே பயன்படுத்தி அந்த 5 ரூபாய் காசை நீங்கள் அந்த மஞ்சள் தூள் மேலே அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். அதாவது அப்படியும் இப்படியுமா கொஞ்சம் நகர்த்துங்க. பார்த்து அந்த மஞ்சள் தூள் கீழே சிந்தக்கூடாது. நீங்கள் நல்லா கையை வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் தூள் மேலே இந்த காசு இருக்குது இல்லையா, இந்த காசை மட்டும் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு சும்மா அப்படி இப்படி மூவ் பண்ணுங்கள். ஒரு வட்டம் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். காசு பிடிச்சி காசு மேலே அப்படி கையை வச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அடுத்தது டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை, குறைந்தபட்சம் 3 முறையாவது சொல்கிறது நல்லது. ஏன்னா குருவுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 3. இதை 3 முறை சொல்லுங்கள். இப்போ காசு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காசை உங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. அடுத்தது உங்கள் கையில் இருக்கிற இந்த மஞ்சள் தூளையும் அதே போல் அந்த பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது பர்ஸ்லேயோ நீங்கள் அப்படியே ஊதி விட்டு. இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஆனால் அதிகப்படியான பலன்கள் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.